இந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறார், இதன் மூலமாக என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி இதனால் மனம் சோர்ந்து போய் நாம் எப்பொழுதும் இப்படிதான் இருக்க வேண்டுமா, இத்தனை நாட்களும் நாங்கள் இத்தனை வேதனைகளை பட்டுவோமே, இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, இப்பொழுதும் நாங்கள் இப்படிதான் இருக்க வேண்டுமா, எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி இதுவரையும் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் நாம் வந்து சேருவோமா என்று சொல்லி பலமுறை நாம் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்து இந்த புதிய வருடத்தை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நிச்சயமாக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மை பாதுகாத்து புதிய ஆண்டுகளை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அளவில்லாத ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்திற்கென்று சொல்லி நம்முடைய நிறுவனர்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வாக்குத்தத்த வசனமாகிய சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நடப்பிப்பேன் என்று சொல்லி ஏசாயா 60ஆம் அதிகாரத்தின் 22 வசனத்தை மையமாக வைத்த ஒரு வாக்குறுதியை தான் அருமையான நம்முடைய நிறுவனர்கள் அதை வாக்குறுதியாக வைத்து இந்த ஊழியத்தை 50 ஆண்டுகள் நடத்தி வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது உண்மைதான். அதனுடைய மகத்துவத்தை இந்த கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட இதே வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் நினைவூட்டி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறார், இதன் மூலமாக என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி கொஞ்சம் ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரங்கள் வரையிலும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு அவர்கள் குறைந்த எண்ணிக்கையின் மக்களாய் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எதிர்பார்த்த அநேக காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வேறு நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் ஒரு பக்கத்தில், இன்னும் எண்ணிக்கை குறைவு. அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டவர்களாக, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இன்னும் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை, ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை, ஒரு உயர்ந்த வாக்குத்தத்தத்தை, அவர்களை நம்பிக்கையற்று காணப்படுகிற மக்களுக்கு நம்பிக்கையை இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பார்க்கும் பொழுது 1000 ஆக்குவார். சின்னவன் 1000 ஆக்குவார். சிறியதிலிருந்து பெரிதாக மாற்றும் ஒரு தேவனுடைய உன்னதமான ஒரு வாக்குறுதி இது. சோர்வுற்ற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதி தான் இது என்று சொல்லி பார்க்க முடியுது. இங்கு சிறியதிலிருந்து பெரிதாக உருவாக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் மக்கள் சிறை வாசத்திலிருந்து திரும்பிய பிறகும் அவர்கள் எதிர்பார்த்த மகிமையை இன்னும் காணவில்லை. பொருளாதார சிரமம் அவர்களுக்கு அதிகமாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, எதிரிகள் அவர்களை ஒடுக்கி கொண்டுதான் இருந்தார்கள். இதனால் மனம் சோர்ந்து போய் நாம் எப்பொழுதும் இப்படிதான் இருக்க வேண்டுமா,
இத்தனை நாட்களும் நாங்கள் இத்தனை வேதனைகளை பட்டுவோமே, இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, இப்பொழுதும் நாங்கள் இப்படி தான் இருக்க வேண்டுமா, எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி அவர்கள் புலம்பினது உண்டு. அவர்கள் சிறியவர்கள், சின்னவன் அல்லது குறைந்தவன் என்று சொல்லி நாம் அதற்கான பொருளை பார்க்கும் பொழுது மதிப்பில்லாதவர், பிறரால் புறக்கணிக்கப்படுகிறவர், உரிமையற்றவர், வாய்ப்பு இல்லாதவர், இன்னும் பார்க்கும் பொழுது அவர்களை அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய அங்கீகாரம் இல்லாமல் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், 1000 சின்னவன் 1000 என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது போல சந்ததி சந்ததியாக அவர்களை உயர்த்தினது போல அவர் எண்ணத்தில் மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்த ஆண்டில் அல்லது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் மதிப்பில்லாதவர்களாக இருந்திருக்கலாம். உங்களை பார்ப்பதற்கு ஏளனமாக உங்களை அநேகம் பேர் பார்த்திருக்கலாம். வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருந்திருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னணி இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டு இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பதில் தரும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை 1000 ஆக்குவேன் என்று சொல்லி உனக்கு பலனை கொடுக்க போகிறார், பொறுப்புகளை கொடுக்க போகிறார். இதுவரையும் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார். பெரிதாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் மூலம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும், ஒருவேளை நீங்கள் சிலரை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், அவர்களையும் உங்கள் மூலமாக ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். நீங்கள் கல்வியில் குறைந்தவர்களாய் காணப்படலாம், வருமானத்தில் குறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம், எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களை 1000 ஆக்குவார். விசுவாசத்தோடு இந்த வாக்குறுதியை பிடித்து கொண்டு ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதோடு கூட 2வது அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது, பலமுள்ளவராக மாற்றுவார், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலமுள்ளவராக மாற்றுவார். இது எண்ணிக்கையை தாண்டிய ஒன்று. மனிதனுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் எல்லா ஜனங்களிலும் சிறியவராய் இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் பலத்திலே குறுகியவர்களாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சிறிய கூட்டமாக இருக்கிறது, ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சிறியவர்களை தெரிந்தெடுக்கிறார், அவர்களை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் சிறியவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அங்கு தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு சிறியவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், குடும்பத்தில் இளையவன், புறக்கணிக்கப்பட்டவன். இன்னும் பார்க்கும் பொழுது சகோதரராலும் கோலியாத்தாலும் ஏளனமாக பார்க்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இவனை ஆண்டவர் ஒரு பலமுள்ள மனிதனாக மாற்றுகிறார். அவனை பலமுள்ள மனிதனாக மாற்றி தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நின்றதான கோலியாத்தை முறியடித்து போடுகின்ற அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, அவனை ராஜாவாக உயர்த்தி அதிகாரத்தை கொடுத்து அவனுக்கு அநேக பலன் அவன் மூலமாக வெளிப்படும்படியாக அங்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அதே போலதான் இந்த சிறை வாசகத்திலிருந்து திரும்பி வந்த இந்த சிறிய கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பெரிய பலத்த ஜாதியாக மாற்றுவேன், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் நம்மை ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு வேலையில் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் இருக்கின்ற இடம் உங்கள் மூலமாக பலப்படும்படியாகவே. நீங்கள் இருக்கின்ற இடம் உங்கள் மூலமாக ஒரு பெரிய பலமாக உயர்த்தப்படுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஆட்கள்
நீங்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமாக உங்களை நீங்கள் எண்ண வேண்டாம். உங்களை தெரிந்தெடுத்ததே நீங்கள் இருக்கின்ற இடத்தை பலமுள்ளமாக மாற்றுவதற்காக, உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாக உயர்த்தப்படும்படியாக, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணி இடங்கள் உங்கள் மூலமாக பலப்படும்படியாக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆலயம் உங்கள் மூலமாக பலப்படும்படியாக, உங்கள் மூலமாக உயர்த்தப்படும்படியாக தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கின்ற இடம் பலமுள்ளதாக மாற்றப்படும். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்காகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தைரியமாக தாவீதை போல தைரியமாக நீங்கள் முன் செல்லுங்கள். இந்த ஆண்டில் பலமுள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் இருக்கின்ற அல்லது நீங்கள் ஈடுபடுகின்ற அனைத்தும் பலமுள்ளதாக நிச்சயமாகவே மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவார். மூன்றாவதாக அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் செய்வார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தை இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறார்கள். இந்த பல ஆண்டுகள் காத்திருந்த பிறகுதான் இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடைத்தது. காத்திருந்த நேரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? பலரை இழந்திருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். இவர்களோடு பயணித்தவர்கள் அநேகம் பேர் மரித்து போனார்கள். சில பேர் பலவிதமான துன்புறுத்தலையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் காத்திருந்தவர்களால் தேவனுடைய மகிமையை காண முடிந்தது. இது ஒரு புதிய வாக்குறுதி அல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் தொடர்ச்சி தான் இதிலே நாம் பார்க்க முடிகிறது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார் என்றால் அவர் உடன்படிக்கையை மாற்றுகிறவர் அல்ல. ஒருவேளை அது தாமதமானாலும் தடையில்லாமல் வந்து சேரும் என்பதை மறந்து விடக்கூடாது. நிறைவேறும், ஆனால் அது தவறாது. அது மட்டுமல்ல, காத்திருப்பது தண்டனை அல்ல, நம்மை தயாராக்குவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட அது ஒரு அலட்சியம் அல்ல. ஆண்டவர் நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறார். காத்திருக்கின்ற நேரத்தில் பல விதத்தில் ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்தி இன்னும் நேர்த்தியாக செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய போகிறார். இந்த ஆண்டிலே நீங்கள் பல காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டில் எப்பொழுது ஆண்டவருக்கு அது உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்திற்கு மேலாக, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். கானா ஒரு கல்யாண வீட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாயும் சீசர்களும் சென்ற நேரத்தில் அங்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் இயேசுவிடம் வந்து சொன்னார்கள், மகனே, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதோடு விட்டுவிடவில்லை. அந்த குடும்பத்தை ஏற்ற நேரத்தில், ஏற்ற விதத்தில், அவர்களுக்கு ஏற்ற தேவைகளை சந்தித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை பெரிய ஒரு அவமானத்திலிருந்து பாதுகாத்து கொண்டது போல உங்கள் குறைகளை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் மாற்றி நிறைவாக இந்த ஆண்டில் நிச்சயமாக செய்ய போகிறார். விசுவாசியுங்கள். அவர் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் ஏற்ற ஆசீர்வாதத்தை, இதற்கு முன் ஆண்டவர் என்னென்ன வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நிறைவேற்றப் போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1975 இந்த கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தை ரெவரண்ட் டாக்டர் செல்லையா ரசலையா மற்றும் திருமதி கிறிஸ்டபல் ரசலையா தம்பதியினார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்கின்ற வாக்குத்தத்தத்தோடு இந்த ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். 1000 திருச்சபை என்கின்றதான ஒரு பெரிய இலக்கு, 12 விதமான குறிக்கோள்கள். ஆனால் சின்னவன் 1000 என்கின்ற வாக்கு உறுதியை பார்க்கும் பொழுது 2 பேர் மட்டுமே இருந்தார்கள். கணவனும் மனைவியுமாக ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று பல 100 மக்கள் இணைந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல ஆயிரம் மக்களுக்கு இந்த ஊழியம் இந்திய தேசம் முழுவதும் பிரயோஜனமாக சென்று கொண்டிருக்கிறது. சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில்
நம்முடைய ஃபவுண்டர் அவர்கள் மரித்தும் போனார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இன்றும் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் முழுதும் பல இடங்களில் பல ஆயிரம் மக்களுக்கு இந்த கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தின் மூலமாக நற்செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அதோடு கூட ஆதரவற்ற பிள்ளைகளை உயர்த்தும்படியான பலவிதமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வியின் மூலமாக ஊழியக்காரர்களை பயிற்சி கொடுப்பதன் மூலமாக உலகமெங்கும் ஊழியக்காரர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 2 தம்பதியினருக்கு அன்று தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக பல ஆயிரம் மக்கள் இன்று பயன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தின் மூலமாக அநேக நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டில் உங்களுக்கும் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஏற்ற காலத்தில், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பல ஆண்டுகளாக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு எதை தர வேண்டுமோ அதை உங்களுக்கு தருவார். எவைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, உங்களை பலப்படுத்தி, உங்களை தூக்கி நிறுத்தி நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சின்னவன் ஆயிரவன், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக உயர்த்தி ஆண்டவர் உங்களை பெரியவர்களாக மாற்றி இந்த பூமியிலே உங்களை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாக நிச்சயமாக வைப்பாராக. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த வருடத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆண்டிலே காத்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையில் இது வேண்டும், இது கிடைக்க வேண்டும், எங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தமாக இந்த ஆண்டில் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக இடத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீ தூக்கி நிறுத்துவீராக. அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பலத்த ஜாதியுமாவாய் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பலமிழந்து போய் காணப்படலாம், பலவீனப்பட்டு காணப்படலாம். அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக. என்னால் முடியவில்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் பின்தங்கி இருக்கும் பொழுது அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை ஏற்ற விதத்தில் கொடுத்து இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த நாங்கள் இடத்தில் அன்போடு கேட்கிறோம். இந்த ஜெப வேளையில் யாரெல்லாம் நோக்கி பார்த்து பல்வேறு ஜெப விண்ணப்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் இந்த ஆண்டில் அன்பு பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. வறுமைகள் மாறட்டும், தனிமையை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பதிலை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்துவீராக. கண்ணீரினாலே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்து சந்தோஷமாக நீர் அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இப்படிதான் நான் துன்பங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் நினைத்தது போல இப்பொழுது யாரெல்லாம் நினைத்து கொண்டு உம்மிடத்தில் காத்திருக்கிறார்களோ உடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. எத்தனை ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, நீர் சொன்னது போல ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை தீவிரமாக நீர் நடப்பித்து உம்முடைய பிள்ளைகளுடைய காத்திருப்பை ஆண்டவர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களோடு உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. திருமண தடைகளை மாற்றி திருமண ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. பிரிந்து காணப்படுகிற பிள்ளைகளை நீர் ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவரே, என் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து மனதார உம்மிடத்தில் காத்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து கவலைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி இந்த ஆண்டிலே நீர் ஒரு பெரிய ஜாதியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. கல்வியில் உயர்வுகளை கொடுப்பீராக, பணி உயர்வுகளை
கனவுகளை ஆண்டவர் கொடுங்க. வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பீராக. வீடு கட்டுகின்றதான முயற்சியில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. வீடு கடன் பிரச்சனையில் மூடியிருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. வியாதிகளோடு, பல்வேறு வியாதிகளோடு சுமந்து, சரீரத்தில் வியாதிகளை சுமந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுகத்தோடும் பலத்தோடும் நீர் வழிநடத்துவீராக. ஆண்டவர் வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் தமக்கு பிரியமானவர்களை இழந்து போய் தனிமையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. என்னென்ன நன்மைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ இந்த ஆண்டில் அந்த நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் நீர் கனப்படுத்துவீராக. ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து மனதார ஜபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கனப்படுத்துங்க. பெரியவர்களாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. எல்லா நன்மையும் உம்மிடத்திலிருந்து மட்டுமே வரட்டும். மனிதனால் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான சதி திட்டங்கள், தீய சக்திகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எடுத்து போடுகிறோம். நீர் எங்களுக்கு முன்னின்று ஜெயத்தை தருவீராக. இந்த ஆண்டு எல்லாம் எங்களுக்கு ஜெயமாக மாறட்டும். நீர் அப்படியே ஜெயத்தை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் உரிமையோடும் தாழ்மையோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசம்